மகா பெரியவா சரணம். களவும் கற்றுமர, இது எவ்வளவு அப்படி பிரபலமான ஒரு சொற்றொடர் அப்படின்னா அவ்வளோ பிரபலமானதுங்க. ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் தவறுகள் செய்யும் பொழுது இதை ஒன்று சொல்லி அதிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கிறார்கள். எப்படி என்றால் தீய பழக்கமான களவு, அதாவது திருட்டை நாம் கற்றுக்கொண்டு மறந்து விட வேண்டும். அப்படித்தான் நானும் இது கற்றுக்கிட்டேன், மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அதிலிருந்து தப்பித்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பழமொழி அப்படி சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னங்க பழமொழி அப்படின்னா, களவும் கற்றும் மர. நம்ம என்ன பண்ணிட்டோம், கற்று மர அப்படின்னு மாற்றிட்டோம். இப்போ களவு அப்படின்னா நம்மளுக்கு திருடுதல் அப்படின்னு தெரியுது. கத்து அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, பொய் சொல்லுதல். திரும்பவும் அந்த தமிழுக்கு நாம் வணக்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும். எத்தனை அழகான தமிழ் சொற்களை வைத்திருக்கிறாய் தமிழ் தாயே அப்படின்னா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சொற்களை எல்லாம் நாம் மறந்தே போனதால் தான் தமிழை கூட இன்னொருவர் சொல்லி நீ தமிழை தவறாக சொல்கிறாய் என்று சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இல்லையா? அப்ப கத்து அப்படின்னா பொய் சொல்லுதல். அப்ப என்னங்க இதுக்கு அர்த்தம்? தீய பழக்கமான திருடுதல், பொய் சொல்லுதல். இதை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், கற்று மர அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துட்டு மறந்துடணும் நம்ம நினைச்சிட்டோம். அப்படி கிடையாது. கத்தும், அதாவது பொய் சொல்லுதல். ஆக திருடுதலையும் பொய் சொல்லுதலையும் இரண்டையும் மறந்து, ஏன்னா இது இரண்டுமே தீய ஒழுக்கங்கள் இல்லையா? இதை இரண்டையுமே மறந்து ஒருவன் தன் வாழ்நாளில் ஒழுக்கமாக வாழ வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் அழகாக சொல்லி நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். மகா பெரியவா சரணம்.